இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு விசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியீடு. நாட்டை வங்குரோத்து அடைய செய்தவர்களோடு இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்பதாலேயே நாங்கள் நாட்டை பொறுப்பெடுக்கவில்லை என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. தீவிர அரசியலில் கொதித்த வைத்தியர் அர்ஜுனா தமிழ் அரசியல்வாதிகள் மீது நடத்திய கடும் தாக்குதல். அரசியல்வாதிகளை பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு சவால். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது குறித்து சட்ட விடயங்கள் அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி உள்ளிட்ட தகவல்களை அறிவித்து இன்று வெள்ளிக்கிழமை அதிவிசேட வர்த்தமானியை வெளியிடுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்திருந்தது. அதன்படி நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் என்றும் எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்து இன்று விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு வழங்குதல் வரையறுக்கப்பட உள்ளதாக இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. கடவுச்சீட்டுகளுக்காக பயன்படுத்தப்படும் பாஸ் புத்தகங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் கடவுச்சீட்டு விநியோகம் வரையறுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திடம் தற்பொழுது கையிருப்பில் 40,000 கடவுச்சீட்டு பாஸ் புத்தகங்களே காணப்படுவதாகவும் இதனால் நாளொன்றுக்கு கடவுச்சீட்டு விநியோகம் செய்யும் எண்ணிக்கை 400ஆக வரையறுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலத்திரனியல் கடவுச்சீட்டு விநியோகம் இந்த ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்பட உள்ள நிலையில் புதிதாக கடவுச்சீட்டு புத்தகங்கள் கொள்வனவு செய்யப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியின் பின்னர் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்பட உள்ள காரணத்தினால் தற்போது கடவுச்சீட்டுகளை விநியோகம் செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வழமையாக ஒரு நாள் சேவையில் 1200 கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் நிலையில் தற்போது அவ்வாறு வழங்கப்படுவதில்லை என்பதுடன் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினூடாக முன்பதிவு செய்து கொண்டவர்களுக்கு மட்டும் கடவுச்சீட்டு வழங்கப்பட உள்ளது. இதனால் வழமையான நடைமுறைகளில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வோர் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எமது அரசாங்கத்தில் நாட்டை சீரழித்த அனைவரையும் சட்டத்திற்கு முன் கொண்டு வருவதோடு திருடப்பட்ட அனைத்து பணத்தையும் நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்போம் என்றும் நாட்டை வங்குரோத்து அடைய செய்தவர்களோடு இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்பதாலேயே நாங்கள் அப்போது நாட்டை பொறுப்பெடுக்க முன்வரவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அரச நிதி முகாமைத்துவம் மற்றும் பொருளாதார நிலைமாற்றம் சட்ட மூலங்கள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், எப்போதும் இல்லாத அளவுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை வங்குரோத்து அடைய செய்தவர்கள் தற்போது எங்களுக்கு தர்ம போதனை செய்கின்றார்கள். எங்களுக்கு போதனை செய்வதற்கு முன்னர் தர்மத்தின் பிரகாரம் அவர்கள் முதலாவதாக செயற்பட வேண்டும். பொருளாதார சவாலை ஏற்றுக்கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தின் பிழையான முட்டாள்தனமான தீர்மானங்கள் காரணமாகவே நாடு வங்குரோத்து நிலைமைக்கு சென்றது. நாட்டை வங்குரோத்து அடைய செய்து நாட்டை சீரழித்த திருடர்களுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் முன்வராதமை நாங்கள் செய்த பாவம் என்று இவர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த பாவத்தை சுமக்க நாங்கள் விருப்பம். ஆனால் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய காரணமானவர்கள் என்று உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இவர்கள் மறுத்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்ச, பெசல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, எஸ்ஆர் ஆர்டிகல, பிபி ஜெயசுந்தர உள்ளிட்ட குழுவினர் நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்து நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மேலும் நாங்கள் மக்கள் ஆணையொன்றை பெற்றுக்கொண்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தை மக்கள் நலனுக்காக மீள் பரிசீலனை செய்வோம். நாணய நிதியத்தோடு மிகவும் சிநேகபூர்வமான முறையில் இது தொடர்பில் நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் நாட்டை கட்டியெழுப்ப முடியுமான அனைத்து துறைகளையும் பலப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். அரசாங்கம் தற்போது சமர்ப்பித்துள்ள பொருளாதார நிலைமாற்றம் சட்டத்தில் முழுமையான இணக்கப்பாடு எமக்கு இல்லை. அதனால் எமது ஆட்சியில் இந்த சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வோம். அதேபோன்று நாட்டை சீரழித்த அனைவரையும் சட்டத்திற்கு முன் கொண்டு வருவோம். நாட்டில் திருடிய அனைத்து பணத்தையும் மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவோம் என்ற உறுதியினை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறோம் என்றார். பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் 22% வீட்டு அலகுகள் கடனில் இருப்பதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் குறித்து குடும்ப அலகு கணக்கெடுப்பின் 2023 அறிக்கையின்படி இந்த தகவல் வெளியாகியுள்ளது.
3 வயதிற்கும் 21 வயதுக்கும் இடைப்பட்டவர்களில் 54.9% பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 93.5% பாதிப்பை குறைப்பதற்கான உக்திகளை கையாண்டுள்ளதாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் காரணமாக 15 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 14.2% பேர் மார்ச் 2022 முதல் வேலை இழந்துள்ளார்கள். மேலும் ஆண்களின் சதவீதம் பெண்களை விட அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் இலங்கையின் மொத்த வீட்டு அலகுகளில் 91% சராசரி மாதாந்த செலவு அதிகரித்துள்ளதுடன் மொத்த சனத்தொகையில் 7% தமது சுகாதார சிகிச்சை முறைமையை மாற்றியமைத்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சையை மாற்றுவதற்கான காரணங்கள் குறித்து பெரும்பான்மையான 81.7% பேர் தங்களிடம் போதுமான பணம் இல்லை என்றும் கூறியுள்ளனர். போலீஸ் மா அதிபர் தொடர்பிலான நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் எதிர்க்கட்சியினருக்கு பாதுகாப்பு வழங்குவது அவர்களை எனவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விசேட கூற்றொன்றை முன்வைத்து குறிப்பிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியும் அமைச்சரவையும் நீதிமன்றத்தை அசௌகரியத்திற்குள்ளாக்கும் வகையில் செயற்படுவதாக ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முயற்சிக்கப்படுகிறது. 21வது திருத்த சட்டமூலம் ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நாட்டின் நீதித்துறையை சுயாதீனப்படுத்த நடவடிக்கை எடுத்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை, உள்ளூராட்சி மன்ற நியமனங்கள் மற்றும் போலீஸ் மா அதிபர் பதவி ஆகிய 3 விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றம் 3 தடை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். எனினும் எதிர்க்கட்சிகள் போலீஸ் மா அதிபர் பதவி மட்டும் குறித்து பேசுவதாகவும் போலீஸ் மா அதிபர் குறித்த உத்தரவிற்கு பாதாள உலக குழுவினரே அதிகம் மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டார். பாதாள உலக குழுவினர் எதிர்க்கட்சிக்கு பாதுகாப்பு வழங்குவதால் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கூடுதல் சிரத்தை எடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்ததாக வெளியிட்ட முறைகேடுகள் தொடர்பான விஷயம் சாவகச்சேரியையும் கடந்து இலங்கையில் தமிழ் அரசியலையும் உலுக்கியுள்ள நிலையில் தினமும் காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதை மீண்டும் ஒரு தடவை உறுதி செய்துள்ளார் வைத்தியர் அர்ஜுனா. தேர்தலில் போட்டியிடுவதில் மிக தீவிரமாக உள்ளார் என்பதையே அவரது பேச்சுக்கள் காட்டுகின்றன. ஒரு பக்கமாக இலங்கை அரசையும் சாடுகின்றார், மறுபக்கமாக சில ஊடகங்கள் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகளையும் சாடுகிறார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகளோடு தாம் நேரடியாக பொது விவாதத்தில் கலந்து கொள்ள தயார் என்றும் அவர் சவால் விட்டுள்ளார். தமது சார்பில் 10 பேர் கொண்ட குழு ஒன்று தேர்தலில் போட்டியிடும் என்று தெரிவித்த அவர் தமது குழுவில் உள்ள மற்ற வேட்பாளர்கள் தமக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள் என்கின்றார். ஹெல்த் மினிஸ்ட்ரியே இப்படி என்றா மற்ற மினிஸ்ட்ரியில் ஜோதிச்சு பாருங்க, உங்களோட கவர்மெண்ட்டை ஜோதிச்சு பாருங்க. இதுதான் ஸ்ரீலங்கா. இதுக்குள்ள தனியார் நாடு வர்றேன் கவனமாக எனக்கு கவலையாக இருக்குது. அடுத்த முறை தேர்தலில் நான் ஒரு 10 பேரோட வந்து நிற்பேன். அந்த 10 பேருக்கு நீங்கள் வாக்கு போட்டு அனுப்புவீங்களா இருந்தால் கூட்டோட துளைப்போம். இந்த மாதிரியான ஒரு கேவலங்கட்ட மீடியாக்களில் இருந்து, ஊழல்வாதிகளில் இருந்து, ஊழல் செய்த அரசியல்வாதியிலிருந்து நான் நினைக்கிறேன் நான் ஒரு 10 பேரோட வருவேன் தான் அந்த 10 பேரும் எனக்காண்டி உயிர் கொடுக்குறாங்களா தான் இருப்பான். யாரை கூப்பிட போறீர்கள்? ஒரு பப்ளிக் டிபேட்டு கூப்பிடுங்க. இவனுங்களை யாழ்ப்பாணத்தின் புகழ் பூத்த அரசியல்வாதிகள் சாணக்கியன், சுமந்திரன், ஸ்ரீதரன், விக்னேஸ்வரன், யாரை கூப்பிட போறீங்க? பப்ளிக் டிபேட் போவோம், லைவ்ல பப்ளிக் டிபேட் போவோம். யாழ்ப்பாணத்தில் இப்போதுள்ள அரசியல் சூழ்நிலை மிகவும் குழப்பமானது. சில கட்சிகள் கூட்டணியில் இருந்து பிரிந்துள்ளன. முக்கிய தமிழ் கட்சி ஒன்றில் தலைமை பதவிக்கு மோதல் தொடர்கின்றது. முக்கிய தலைவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அப்படியான சூழ்நிலையில் பல தமிழ் அரசியல்வாதிகளை வெளிப்படையாக குற்றம் சுமத்திய வைத்தியர் அர்ஜுனா அரசியலை சுத்தம் செய்து தாமும் அரசியலில் ஈடுபட போவதாக கூறியுள்ளார். இலங்கை அரசியலில் இது ஒரு முன்னோடியற்ற நிலைமை. முன்னோடியற்ற என்றால் இதற்கு முன் இப்படி ஒரு போதும் நடந்ததில்லை. மொத்தத்தில் இலங்கையின் தமிழ் அரசியல் கொதிநிலையில் உள்ளது.